ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 262 பார்க்க போறோம். எடுத்ததும் கலிஃபா இருந்துட்டு ரொம்ப நாய்ஸியா இருக்கேன்பா. ப்ளூனோ எஸ்கட் வேலைக்கு வந்து எல்லாருமே காலி போலையன்பா. காக்கு பேர் சலாம்னு கேட்ட நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கலன்பா. சாஞ்சி நீங்க எல்லாம் தான் ராபினை கடத்தினதான்னு கேட்பான். பிராங்கி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அவனுக்கு கிட்ட இருக்க மூஸ் கொஞ்சம் வினோதமா இருக்குன்பா. லோச்சி வாஞ்சேவை உதச்சிட்டு இந்த பக்கம் வரும்போது நீரோவை பார்த்துட்டு ஆமா யார் இவன் கேட்பான். காக்கு கார்கி கொடுத்த இன்டெல் படி இவன் CP9ல புதுசா சேர்ந்தவன். ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் அன்லாக் பண்ணிருக்கான்பா. நீரோ எந்திரிச்சவன் சார் என்ன நீங்க ரொம்ப கடுப்பேத்தி பாத்துட்டீங்கடா. என்ன ஃபைட்டிங் ஜீனியஸ்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னு காட்டுறேன். உங்களோட கொல்ல போறண்டான்பா. அந்த பக்கம் இருக்க 2 பேரும் ஆண்ட் பார்க்கவும் லோச்சிடே புது பையான்பா. நீரோ நீங்க தானே ராப் லோச்சி வந்ததும் உங்களை சரியா மீட் கூட பண்ண முடியல. இன்ட்ரோடியூஸ் ஆக மன்னிச்சுக்கங்க. முதல்ல இருங்க அவனுங்களை போய் கொண்டுட்டு வரன்பா. லோச்சி பிராங்கிய உயிரோட புடிச்சிட்டு வரணுங்கிறது தான் உத்தரவு. ஆனா நீ என்ன பண்ற? உன்னோட எமோஷன்ஸை அப்படியே ஓவர்டேக் பண்ண வச்சு அவனை கொல்ல போறேன்னு எங்கிட்டயே சொல்ற. நீங்க பாரு உனக்கு 3 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடி தப்பிச்சுக்கன்பா. நீரோ யார்கிட்ட இருந்து தப்பிக்க சொல்றீங்க? என்ன பண்றீங்க? நீங்க பண்றது உங்களுக்கு சில்லியா இல்லையான்பா. ராப் லோச்சி ஃபிங்கர் பிஸ்டல் பண்ண போவான். இந்த இடத்துல ஸ்கிராம்பிள் ஓவர் ராபின் A cunning plan by Soch Kingங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நீரோ தப்பிச்சா போதும்ட்டு ஷேவ் யூஸ் பண்ணி தப்பிக்கலான்னு பாப்பான். பட் ராப்லூச்சி முதுகுல சிம்பிளா குத்திட்டு ஏண்டா உன மாதிரி ஒரு கேவலமான அன்ஃபிட்டான ஆள்லாம் CP9க்கு தேவையே இல்லாதவங்கன்ட்டு அவன் அப்படியே ஜன்னலுக்கு வெளியே வீசி அடிச்சிருப்பான். இந்த இடத்துல வச்சு நீ 6 எபிலிட்டிஸையும் அன்லாக் பண்ணாம உன்னை சூப்பர் ஹியூமன்லாம் சொல்ல முடியாதுடான்ட்டு கலிஃபாவை கூப்பிடுவான். கலிஃபா என்னங்கவோ லோச்சி இப்ப புதுசா ரெக்ரூட் பண்ணாங்கல்ல அவன் வேலைக்காகாம இருந்தான் அதான் தூக்கிட்டான்னு சொல்லிருன்பா. அவளும் சரின்பா. சாஞ்சி இவனுங்கெல்லாம் நீதிக்காக வேலை செய்யறவனுங்களான்பா. பிராங்கி யார நல்லவன் கெட்டவன்னு சொல்றானே தெரியலன்பா. இதுக்கப்புறம் ராபினை கட்டுவாங்க. கார்கி கிட்ட போயிட்டு மோந்து பாப்பான். ராபினும் என்னது இது இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆபீசரா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு கேவலமான மேனஸ் இருக்கியான்பா. இந்த பாயிண்ட்ல துணி லைட்டா நகரவும் எக்ஸ்ட்ரா இருக்க பர்சனை கார்கி கண்டுபிடிச்சிருப்பான். நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது இருக்கும்ட்டு சிரிக்கும் போது சோச் கிங்கே வெளியே வந்திருப்பான். வந்தவன் என் பேரு சோச் கிங், ஸ்னைப்பர் ஐலாண்ட்ல இருந்து வந்தவன்பா. கார்கி என்ன ஸ்னைப்பரான்ட்டு லூச்சின்ட்டு அவனை கூப்பிடுறக்காக கத்திட்டு ஓடுவான். சோச் கிங் பயங்கரமான அட்டாக் வச்ச போல இருக்கும். இதுக்கப்புறம் லூச்சியை காட்டுவாங்க. அவன் பிராங்கி அண்ட் சாஞ்சி கிட்ட நீங்க வந்த விதத்தை வச்சே சொல்லலாம் நீங்க தான் இன்ட்ரோடர்ஸ்னு. ஏன்னா அவ்வளவு அதிரடியால வந்திருக்கீங்க. எனக்கு எப்படியாப்பட்ட பொறுமையோட ஆட்கள் கூட மோத போறன்னு தெரிஞ்சிருச்சுன்பா. சாஞ்சி உங்களுக்கு இந்த மேனஸ் போதுன்பா. லூச்சி நீங்க நீக்கோ ராபினை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னா இப்பவே அதை கிவ் அப் பண்ணிட்டு கிளம்பிருங்கன்பா. லூச்சிங்க பாருங்க இப்ப நீங்க வந்திருக்க பிரச்சனை எந்த அளவுகளுக்குள்ள உள்ள வரும்லாம் உங்களுக்கு தெரியாது. அண்ட் சில பேர்லாம் பிறக்கும் போதே அன்லக்கியே தான் பிறப்பாங்க. அண்ட் உலக நன்மைக்காக சில பேர்த்த காலி பண்ணாலும் தப்பு இல்லைன்பா. சாஞ்சி என்னடா பேசுறேன்பா. லூச்சி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெவில் மொத்த உலகத்தையும் எரிக்கிற அளவுக்கான சக்தியோட இருந்துச்சுன்னா அது என்னதான் 8 வயசான அப்பாவி குழந்தையா இருந்தாலும் சரி அந்த டெவில உலகத்தோட நன்மைக்காக கொல்லலான்பா. சாஞ்சி என்ன சொல்ல வரேன்னு கேட்பான். லூச்சி நீக்கோ ராபினோட உண்மை கதையை சொல்றேன். அவெல்லாம் பிறந்ததே ஒரு பெரிய சாபக்கேடு. அவ மிகப்பெரிய சாபத்தை சுமந்துட்டு அலையறா. அவ செத்தா இங்க பல பேர் நிம்மதியா இருப்பாங்க சந்தோஷமா. அதனால அவளோட எக்ஸிஸ்டன்ஸை மொத்தமா அழிக்கிறதுல தப்பு இல்லைன்பா. சாஞ்சி இதை கேட்டு கடுப்பாவான். லூச்சி குறிப்பா 20 வருஷத்துக்கு முன்னாலேயே செத்துருக்கணும். இப்பவும் ஒன்னும் அவ்வளவு தூரம்லாம் போல. ஏதோ இந்த வேலை முடிஞ்சதுனாலே அவ செத்தான்பா. சாஞ்சி இதுக்கு மேலையும் பேசாத. நான் உன் வாயில இருந்து வர வார்த்தைகளை வெறுக்கிறன்ட்டு அட்டாக் பண்ணிருப்பான். லூச்சி சிம்பிளா அதை தட்டி விட்டு கவர்மெண்ட் அவளோட நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸை மொத்தமும் டார்ச்சர் பண்ணி எடுப்பானுங்க. அவ தினம் தினம் சாவான்பா. சாஞ்சி அதெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன்பா. திடீர்னு பார்த்தா நீக்கோ ராபின் கதவை நீக்கிட்டு வந்திருப்பா. சோச் கிங் எதுக்கு இப்படி பண்ற? ஏன் ராபின் இந்த மாதிரிலாம் பண்ற? நான் வேற அந்த அபிஷியலை தாக்கிட்டேன் எதுக்காக இப்படிலாம் பண்றேன்பா. அவன் ரொம்பவுமே பேனிக் ஆவான். பட் சாஞ்சி நீக்கோ ராபினை பார்த்ததும் மை லவ் உனக்கு எதுவும் அடிப்பள்ளியே எதுவும் ஆகலையேன்னு கேட்பான். பிராங்கி தான் நீக்கோ ராபினான்பா. வாண்டட் போஸ்டர்ல எப்படி பார்த்தனோ அதே போலதான் இருக்கான்பா. சாஞ்சி இவனை கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலான்பா. சோச் கிங் அப்படியே கழுத்தை பிடிச்சி திருப்பி போட்ட போல போட்டிருப்பா. சாஞ்சி மேல விட வரதா இருக்கும். சாஞ்சி டாச் பண்ணிட்டு உசா பண்ணிட்டு ராபின் எதுக்காக இப்படிலாம் பண்றேன்பா. ராபின் இப்போதைக்கு என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறதெல்லாம் இல்லைலன்பா. சாஞ்சி ஷாக் ஆவான். பிராங்கி கடுப்பாவான். சோச் கிங்ல மேல பார்க்கும்போது லூச்சி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான். சோச் கிங் டக்குன்னு எந்திரிச்சவன் பிராங்கி கூப்பிடுவான். பிராங்கி அடுத்து என்ன செய்ய போறோன்னு கேட்பான். சோச் கிங் கார் நம்பர் 3 டிட்டாச் பண்ணி விடுன்பா. பிராங்கி என்னதான்டா செய்ய போறோன்னு கேட்கவும் சோச் கிங் தப்பிச்சு ஓட போறோன்பா. சாஞ்சியானா நம்ம வந்ததுங்கும் போது சோச் கிங் இதை டக்குன்னு பண்ணி முடிக்கணும்பா. காக்கு ப்ளூனோ கிட்ட பிராங்கி மட்டும் தப்பிச்சு போகாம பாத்துக்கன்பா. சோச் கிங் ஸ்னைப்பர் கிங் ஸ்மோக் ஸ்டார் பண்ணிருப்பான். எல்லாரும் என்னடா இதுன்ட்டு பார்க்கும்போது நீக்கோ ராபினை தூக்கிட்டு டே நான் நீக்கோ ராபினை புடிச்சு
புடிச்சிட்டேன், அந்த காரை டிட்டாச் பண்ணி விடுங்க, நம்ம போலான்பா. ராபின் என்ன போக விடுறான்பா. பிராங்கி அண்ட் சாஞ்சி சூப்பர்ன்பானுங்க. இதுக்கப்புறம் லூஃபியை காட்டுவாங்க. திரும்பி போன்னு சொல்லி கத்துவான். டெயில்ஸ்டோன் திருப்புறதான்ட்டு கப்ப திருப்புவான். லூலுக்கும் ஒன்னும் புரியாது. இதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு திரும்பி போன்னு சொல்றானே, என்னடா சொல்ல வரான்ட்டு. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள காப்பாத்த போறோம், எதுக்கு இப்ப திரும்பி போகணும்ட்டு. அடே ஸ்ட்ராஹேட் எதுக்குடா திரும்பி போலான்னு சொல்ற, என்ன ஆச்சுன்னு கேட்பானுங்க. ஸ்ட்ராஹேட் அடே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் திரும்பி போன்னு சொன்னது அந்த சீ ட்ரெயின் முன்னால பல்ட்டி அடிக்குமே அந்த ஃப்ராகன்பா. சிம்னியன் கோன்பே யோகோஜுனாவான்பாங்க. கோகுரோவும் யோகோஜுனாவான்ட்டு பாப்பாங்க. பிராங்கி ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்னடா ஒரு ஜெயின்ட் ஃப்ராக் ட்ராக்ல இருக்குன்பாங்க. லூஃபியும் முடிஞ்ச அளவுக்கு போ மோதிர போறோன்னு கத்துவான். யோகோஜுனா பாட்டுக்கு அப்படியே நிக்கும். இதுக்கப்புறம் அந்த பக்கம் காமிச்சா பிராங்கி இப்ப என்ன தப்பிச்சு ஓடுற ஸ்ட்ராட்டஜியான்பா. சாஞ்சி இந்த ஸ்மோக் ஸ்கிரீன் எல்லாம் அவனுக்கு யோசிச்சிருக்க கூட மாட்டானுங்கன்பா. ராபின்ல தலையில கை வச்சுட்டு கொண்டிருப்பா. சோச்சிக்கிங் சம்டைம்ஸ் ஸ்கேரி பீப்பிளோட மோதருக்கு பதிலா நம்மளோட வேலையை முடிச்சமான்ட்டு போயிட்டே இருக்கணும்பா. சாஞ்சி எனக்கு ஒன்னும் அது அவ்வளவு சிம்பிளா முடிகிற போல இல்லைன்பா. பிராங்கி இந்த கார் தனியா போற வரைக்கும் யாரும் கார்ட் டவுன் பண்ண வேணான்பா. பார்த்தா கலிஃபாவோட அந்த ஸ்பைக் இருக்க விப்பு வந்திருக்கும். அது கம்ப்ளீட்டா அந்த காரை பிடிச்சிருக்கும். பிராங்கி திரும்ப அந்த ஸ்பைக்ஸ் இருக்க சாட்டையான்பா. கலிஃபனா அவங்கள பிடிச்சிட்டேன், ப்ளூனோ இப்ப நீ இறங்குன்பா. ப்ளூனோ பார்த்தா அதை டக்குன்னு பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருப்பான். பிராங்கி அதை அறுக்கணும்பா. இந்த பாயிண்ட்ல டக்குன்னு பார்த்தா திடீர்னு அந்த காரோட சேர்த்து பிடிச்சிருப்பானுங்க. ப்ளூனோ என்ன இதெல்லாம் எங்க கிட்ட வேலைக்கு ஆகணும்னு நினைச்சீங்கன்பா. லூச்சி வந்தவன் ஸ்ட்ராஹட்ஸ்ல ஒருத்தர் கூட சாகக்கூடாது, அதான் நமக்கு கொடுத்த கண்டிஷன்பா. சாஞ்சி சோச்சிக்கிங் கிட்ட இங்க பாரு, நீ உன் உயிரை கொடுத்து அவளை பாதுகாக்கணும்ட்டு ஓடுவான் ஃபைட் பண்ண. சரி எங்க காரை போக விடுங்கன்னு அட்டாக் பண்ணிருப்பான் ப்ளூனோவை. பட் ப்ளூனோக்கு எதுவும் ஆகாத போல இருப்பான். சாஞ்சி இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னடா அதுன்பா. பிராங்கி நான் தான் அப்படியே சொன்னேன்ல அவங்க மூவ்ஸ் ஃப்ரீயா இருக்குன்பா. சாஞ்சி கான்கேசர் பண்ணிருப்பான். ப்ளூனோ அந்த இம்பாக்ட ஃபீல் பண்ணிருப்பான். காக்கு அந்த கிக் ரொம்ப பயங்கரமா இருக்கும் போலயே, அயன்படியும் தாண்டி ப்ரோக் பண்ணிருக்கும் போலன்பா. காக்கு ப்ளூனோ கிட்ட இங்க பாரு, அவங்ககிட்ட ஜாக்கிரதையாரு, அவனுக்கு பவுண்டி இல்லதான், ஆனா அவங்க டீம்ல அவனும் பவர்ஃபுல்லான ஆள் போலன்பா. அந்த பக்கம் ராபின் கடுப்பா இருப்பா. சாஞ்சி இந்த பக்கம் உங்களோட ஃபைட் பண்ணலான்னு பாப்பான். பட் அந்த பக்கம் சர்ச் கிங்கோட வாய்ஸ் கேட்கும். ராபின் என்ன பண்றேன்னு பார்த்தாவ ஓச்சோ ஃப்ளூஸ் கிளட்ச் பண்ணி விட்டுருப்பா. பிராங்கி அடைய நீல மூக்கான்னு கத்துவான். உசாப் கன்கான்சியஸ் ஆகிற போல இருக்கும். ருச்சி இதை பார்த்துட்டு சிரிப்பான். சாஞ்சி ராபின் நீ என்ன பண்றேன்பா. ராபின் நான் சொல்றது உங்க யாருக்கும் புரியலையா என்ன, என் வேலையில தலையிடாதீங்க, நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம்லன்பா. சாஞ்சி லைட்டா ஜர்க் ஆயிருப்பான். காக்கு கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும்டான்ட்டு ஸ்ட்ரைட்டா வந்து சாஞ்சியை தட்டி தூக்கி இருப்பான். பிராங்கி இந்த ஸ்ட்ராஹெட்ஸ் இருக்கீங்களே, நீங்க எல்லாம் ஏன்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல எவ்வளவு பிடிவாதக்காரங்களா இருக்கீங்கன்பா. டக்குன்னு அந்த பக்கமா கை வச்சுட்டு விஷயம் இவ்வளவு தூரம் வந்துருச்சா, இங்க பாருங்க நீங்க எஸ்கேப் ஆகி போறதுதான் உங்களோட பிளானா இருந்தா இதை நான் பாத்துக்கிறேன்ட்டு அந்த பக்கம் ப்ளூனோ இழுத்து பிடிச்சிட்டு இருப்பான் இல்லையா காரை, அந்த என்ட்ரன்ஸையே மொத்தமா பொளந்து விட்டுருப்பான் ஃபோர்ஸ் கொடுத்து. பிராங்கி ப்ளூனோவே இதெல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டான். சாஞ்சியே இதை ஷாக்கிங்கா தான் பாப்பான். ராபினே என்னடாங்கிற போலதான் பாப்பா. சாஞ்சி பிராங்கின்னு கத்துவான். ராபின்லாம் அந்த பக்கம் ஒன்னும் புரியாத போல நிப்பா. பிராங்கி இந்த பக்கம் CP9 கிட்டே வந்து விழுந்திருப்பான். என்ன எவனும் இதை எதிர்பார்க்கல தானே. லோச்சி ஆக்சுவலா நீ என்ன பண்றேன்னு எனக்கு புரியலடா, எதுக்காக இப்ப நீ அவங்க சைடு வேலை செஞ்சுட்டு இருக்கீன்பா. பிராங்கி என்னால அவங்க அப்படி போராடிட்டு இருக்கதை பார்க்க முடியல. டீம்ல ஒருத்தர் இங்க இருந்து போகணும்னு நினைச்சோம், இல்ல கண்டிப்பா போக விட மாட்டோம்ட்டு அவங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்கல்ல, அந்த பைத்தியக்காரனுக்கு அவளை அவ்வளோ அசால்ட்டாலாம் விட்டு போக மாட்டாங்கன்பா. லோச்சி இதுக்குள்ள தேவையில்லாம இதுக்கு மூக்கு நுழைக்கிறேன்னு நான் கேட்கறேன்பா. பிராங்கி அந்த பக்கம் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்க பாருங்க கவனமா கேட்டுக்கங்க, என்னை பத்தி எதுவும் கவலைப்பட்டுக்க வேண்டாம், என்கிட்ட இந்த விஷயத்துல ஒரு பிளான் இருக்கு, நீங்க போய் ஸ்ட்ராஹேட்டோட ஜாயின் ஆனதும் எல்லாரும் எப்படியாவது டவுனுக்கு போயிருங்கன்பா. சோச்சிக்கிங் பிராங்கின்னு கத்துவான். ராபின் நீங்க பாருங்க நான் இங்க இருந்து ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணவே இல்லைன்னு கத்துவா. சாஞ்சி எந்திரிச்சவன் ராபின் நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு இப்படி நடிக்கிறதெல்லாம் விட்டுருன்பா. அப்படியே முன்னால எந்திரிச்சு வந்துட்டு இங்க பாரு இப்ப இருக்க சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது, நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் உன்னை ரெஸ்கியூ பண்ணுங்கிற முடிவோட இங்க வந்திருக்கோம், என்ன நீ இந்த பஸ்டர் கால்ங்கிற விஷயத்துக்காகவே பயப்படுற, இங்க பாரு அப்படியாப்பட்ட தாக்குதல் நடந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம எப்படியாவது ஒண்ணு சமாளிக்கலாம், இங்க பாரு நீ கவர்மெண்ட்டுக்கு கீழ்படிச்சு போய் ஒபே பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லைன்பா. ராபின் திரும்பி சாஞ்சியை பார்க்கும்போது அப்படியே பதறி இருப்பா. பார்த்தா அந்த பக்கம் சாஞ்சி சைடுல பின் பக்கமா ப்ளூனோ டோர் ஓபன் பண்ணி வருவான். வந்த ப்ளூனோ பஸ்டர் கால் மட்டும் பண்ணா மொத்த பேரும் ஆள் அடையாளம் இல்லாம போயிருவீங்கடான்பா. சோச்சிக்கிங் இதை பார்த்து பயந்துருப்பான். சாஞ்சியுமே லைட் அப்படியே திரும்பி பார்க்கும்போது பேனிக் ஆயிருப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல பிராங்கி பண்ண விஷயத்தை பார்த்து எத்தனை பேர் இம்ப்ரெஸ் ஆனீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த CP9 மெம்பர்ஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்லையா, அதை பத்தினா ஆடியன்ஸா உங்க தாட்ஸ் என்னங்கிறத சொல்லிட்டு போங்க. கடைசியா த ஜுடிஷியல் ஐலாண்ட் ஃபுல் வியூ ஆஃப் எனிஸ் லாபின்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.